ஓவியா, உச்சநீதிமன்றத்தில் கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கலாமா அல்லது சிபிஐ விசாரிக்கலாமா என்பது குறித்து மிக முக்கியமான உத்தரவு இன்னும் சற்று நேரத்தில் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் அந்த விசாரணை கோரிய 5 மனுக்கள் மீதான விசாரணையும் தொடங்கி இருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் அந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்த வாதத்தில் கரூர் நிகழ்வை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் 2 கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கரூர் வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மற்றொரு வழக்கில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்ற வேண்டும், புதிய விதிமுறைகள் விதிக்க வேண்டும் என்ற வழக்கு. இந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலேயே இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கலாம். உச்சநீதிமன்றம் ஏன் விசாரிக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இன்னொன்று, தமிழக அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் விஜய் அந்த சம்பவ இடத்தில் இருந்து தப்பி ஓடியதாக அந்த வழக்கறிஞர் குறிப்பிட்டதார். அதற்கு தாவேக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் தான் அவர் கரூரில் இருந்து திருச்சி சென்று சென்னைக்கு வந்தார் என்றும் விஜய் தப்பி ஓடவில்லை என்ற கருத்தை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல தாவேக தரப்பில் அந்த வழக்கு விசாரணையின் போது நடிகர் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்த கருத்தை நீக்க வேண்டும் என்றும் தாவேக தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருதரப்பு விசாரணையும் காரசாரமான பரபரப்பான விவாதங்கள் அங்கு அவரவர்கள் தரப்பில் விஜய் தரப்பிலும் அரசு தரப்பிலும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. கரூரில் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் பலியானதற்கு காரணம் என்ன, உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று உத்தரவிட்டுள்ள நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த மனு தொடர்பாகவும் இப்போது அங்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சாரியா உள்ளிட்டோர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விஜய் தரப்பும் பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் உமா ஆனந்த் மற்றும் 13 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம், அந்த கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ், பாஜக வழக்கறிஞர் GS மணி உள்ளிட்டோரும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலும் தொடரப்பட்ட அந்த மனுக்கள் மீதான விசாரணை அனைத்திலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வழக்குகளின் பிரேயர் பெட்டிஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த அவர்களுடைய கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கோரிக்கைகளில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுமா மாற்றப்படாதா என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தினால் அது தமிழக அரசு துறை அதிகாரிகள் அதில் இடம்பெற்றிருப்பதால் அஸ்ரா கார்ப் தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் அந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தாவேக தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் இப்பொழுது நீதிபதிகள் கேட்டு வருகிறார்கள். இதில் தாவேக தரப்பு கோரிக்கையில் முக்கியமாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றமே அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அல்லது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற 2 கோரிக்கைகள் தாவேக தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் உமா ஆனந்தன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் GS மணி உள்ளிட்டோர் தாக்கல் செய்துள்ள மனுவில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ரத்து செய்துவிட்டு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 5 கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இப்போது விசாரித்து வருகிறது. இந்த வாதத்தில் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த ஒரு கருத்தானது, இது மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமர்வு மட்டுமே கரூர் நெரிசல் சம்பவத்தை முழுமையாக விசாரித்திருக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் விசாரித்தது என்ற கேள்வியை அரசு தரப்பில் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதில் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் கருத்து தெரிவிக்கப்பட்ட அந்த விசாரணையின் போது தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அமர்வில் வாதிட தகவல் தெரிவிக்கப்படவில்லை, அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதனால் தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டார்களா அல்லது அந்த அமர்வில் அவர்கள் ஆஜராவதில் என்ன சிக்கல் ஏற்பட்டது என்பது குறித்து உச்சநீதிமன்றம் இப்போது விசாரித்து வருகிறது. 5 மனுக்களின் கோரிக்கைகளையும் விசாரித்த பின்னர் உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் பலியான சம்பவத்தை சிட் என்று அழைக்கக்கூடிய
ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துமா அல்லது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று அழைக்கக்கூடிய சிபிஐ விசாரணை நடத்துமா என்பது குறித்த மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுதான் தாவேகாவின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவாகவும் தீர்ப்பாகவும் இருக்கப் போகிறது என்பதால் இது தமிழகம் முழுவதும் இந்த வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு தீர்ப்பு வழங்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.